ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ் சிலபஸ்ல பார்ட் ஏ, அதாவது பகுதி ஆல 19வது ஹெட்டிங் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல். அதுதான் பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல பொறுமை. 2. நன்பால் கலந்தீமையால் திரிதல் போல கெடுதல். 3. அடுத்தது காட்டு பளிங்கு போல வெளிப்படுத்துதல். 4. அத்தி பூத்தார் போல அரிய செயல். 5. அடியற்ற மரம் போல வீழ்தல். 6. இலவு காத்த கிளி போல ஏமாற்றம். 7. உடலும் உயிரும் போல ஒற்றுமை நெருக்கம். 8. கடல் மடை திறந்தார் போல வெளியேறுதல் விரைவு. 9. பகலவனை கண்ட பனி போல நீங்குதல். 10. உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவு. 11. தாமரை இலை தண்ணீர் போல பற்றின்மை. 12. பேடிகை வாளான் போல கெடும் முயற்சியின்மை. 13. பொறுப்புலி புலியோடு சிலைத்த போல் எதிரெதிரே நின்று போரிடல். 14. கடலில் கரைத்த காயம் போல பயனற்றது. 15. கொடுக்கும் தேளாய் கொட்டுவது ஏன் வருத்தம். 16. இடியோசை கேட்ட நாகம் போல நடுக்கம். 17. செந்தமிழும் சுவையும் போல ஒற்றுமை. 18. தாயை கண்ட சேயை போல இன்பம் அதிக மகிழ்ச்சி. 19. நகமும் சதையும் போல இணை பிரியாமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.